Hi all, இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் 13 கல்ச்சுரல் சின்க்ரிட்டிசம் பக்தி மூமெண்ட் இன் இந்தியா பார்க்க போகிறோம். கல்ச்சுரல் சின்க்ரிட்டிசம்னா வந்து இப்போது 1 and 2 combines to form 3, ஓகேங்களா. லைக் இந்த கல்ச்சரும் சேர்ந்து தேர்ட் கல்ச்சரை வந்து ஃபார்ம் பண்ணும், அதுதான் சின்க்ரிட்டிசம். இது ரெண்டுமே அமால்கமேட் ஆகி இன்னொன்று வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து சின்க்ரிட்டிசம், ஓகேங்களா. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பக்தி மூமெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ரிலீஜன்ன்றது வந்து எப்போவுமே தனியாக இருந்ததில்லை. நார்மலாகவே இப்போ ஜெயினிசம், புத்திசம் எல்லாமே வந்து தனியாக இருந்ததில்லை. லைக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிலீஜனும் மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. லைக் எந்த மாதிரி மாறும்னா, பீப்புளுக்கு தேவை, லைக் சோஷியல் நீட்ஸ், லைக் எப்படி வாழணும், எப்படி லைக் செலிப்ரேட் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் சொசைட்டியை, அந்த மாதிரி. அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், லைக் எப்படி வந்து டிவைன் மீட் பண்ணுறது, எப்படி ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து ரிலீஜன் எப்போவுமே இருந்திருக்கு. லைக் ரிலீஜன் அப்படின்னு தனியாக எப்போவுமே இருந்ததில்லை. பீப்புளுக்கு தகுந்த மாதிரி, டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, ரிவர் மாதிரி. லைக் என்ன வந்தாலும் பிக் பண்ணிவிட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அது அப்படி தான் இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, அப்படியே மர்ஜும் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், ஜெயினிசம் புத்திசம் வந்து 500 BC அந்த மாதிரி டைமில் வந்துச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, லைக் வேதிக் சொசைட்டி இருந்துச்சு. அவங்க எப்படி இருக்கும்னா 21 days வந்து மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் சப்போஸ் எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கூடமே, இப்போ ஒரு மேரேஜ்னால் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடணும். 21 days ஒரே வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு 3 times ஃபுட் போடுறது. லைக் அதுலேயும் நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சு. லைக் ஹையர் காஸ்ட் மேரேஜஸ், லோவர் காஸ்ட் மேரேஜஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் லோவர் காஸ்ட் ஆல்சோ அவங்களும் வந்து 10 days மேரேஜஸ், 11 days மேரேஜஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பேர்டனாக இருந்துச்சு. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து லைக் 21 days மேரேஜ் அப்படின்னா வந்து அவங்க ஒரு 6 months லைக் 6 months லைக் ஹார்வெஸ்ட் பண்ண எல்லாமே வந்து அவங்க 21 days செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட சில்ட்ரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ வந்து அவங்க நிறைய வந்து வெளியில் பாரோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த பெசண்ட்டுக்கு வந்து பயங்கர பேர்டனாக இருந்துச்சு. இல்லைன்னா வேதிக் ரிலீஜன் வந்து நிறைய இக்னாஸ் இருந்துச்சு, அந்த பூஜை இந்த பூஜை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்போது என்னாச்சுன்னா, ஜெயினிசம் வந்து எமர்ஜ் ஆகுது, புத்திசம் எமர்ஜ் ஆகுது. இது ரெண்டுமே வந்து ஹெட்டிரோடாக்ஸ், ஆர்த்தோடாக்ஸ் இல்லை, ஹெட்டிரோடாக்ஸ். லைக் கோ வித் த ஃப்ளோ. யாருக்காண்டியும் நீங்கள் இந்த மாதிரி பூஜை ஃபாலோ பண்ண தேவையில்லை, வேதிக் காட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களோட லே ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பெசன்ஸு அந்த மாதிரி கம்யூனிட்டியிலேருந்து ஜெயினிசம் புத்திசம்க்கும் வந்து ஈஸியாக சேர்ந்துக்கிட்டாங்க. புரியுதா? அதுக்கு முன்னாடி வந்து வேதிக் சிஸ்டம் இருந்துச்சு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு. பட் இந்த வேதிக் டைமில் தான் வந்து இந்த மாதிரி நிறைய லைக் என்ன நடந்தாலும் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், என்ன நடந்தாலும் வந்து அதுக்கு ஒரு யக்னாஸ் இருக்கும், பூஜை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்ததுனால ஜெயினிசம் புத்திசம் வந்துச்சு. ஸோ எமர்ஜ் ஆகிடுச்சு, லைக் அப்சர்வ் ஆகிடுச்சு, இந்தியன் சொசைட்டிக்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி போயிட்டுருக்கிறப்போ இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஹிந்துயிசம் வருது, அதுக்கப்புறம் பக்தி மூமெண்ட் வருது. அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வேதிக் ரிலீஜன் பார்த்திங்கன்னா, ஆரியன் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்ததுமே இந்த வேதிக் ரிலீஜன் அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் வேதிக் ரிலீஜன் கூடமே பார்த்திங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து மதர் காடஸாக வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து துர்கா, லக்ஷ்மி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதோட லைக் அதுவே வந்து இதுக்கு கனெக்ட் ஆனது தான். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிட்ட இருந்து வேதிக் ரிலீஜன் வந்து ஃபியூ திங்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மதர் காடஸ் வர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பசுபதி, சீலில் வந்து பசுபதி இருப்பார் இல்லையா, இங்கே வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுவே வந்து லார்ட் சிவா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் வந்து இவங்க வந்து அசியூம் பண்ணி அது வந்து சிவா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பித்தாங்க. வேதிக் காட்ஸில் இருந்த பிரைம் காட்ஸ் வந்து இந்திரா, வருணா, அக்னி. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சிவா, விஷ்ணுவாக வந்து டெவலப் ஆகிட்டாங்க லேட்டர் ஆன் பீரியடில். அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம் வருது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம், லைக் வேதிக் பீரியடில் வந்து நிறைய ஆர்த்தோடாக்ஸ் ரிலீஜன் நிறைய பூஜை பண்ணணும், வேதிக்ஸ் லைக் எப்போவுமே வந்து வேதிக் படிக்கணும், வேதாஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், அப்புறம் வந்து வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்ட்டு வந்து டிவிஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சு. ஜாஜ்மனி சிஸ்டம் இருந்துச்சு. ஜாஜ்மனி சிஸ்டம்னா ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபுல்லாக, இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குன்னா ஒரு கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணணும்,
பண்ணணும், இந்த கம்யூனிட்டி வந்து ஹேர் கட் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த பெரிய கம்யூனிட்டிக்கு வந்து சேவை பண்ணணும். ஸோ இவங்க கொடுக்குறது லைக் இவங்களுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்கும், 1000 acres இருக்கும். அதில் வர்ற ஹார்வெஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அதை எக்கனாமி மாதிரி ஜெனரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனால பீப்புளும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. ஜார்ஜ் மணி சிஸ்டம்னால இல்லை, லைக் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கிறதுனால நிறைய அவங்களால சஸ்டெயினே பண்ண முடியல. அவங்களோட ஹார்வெஸ்ட்லாம் வந்து ஒரு ரிச்சுவலுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் உனக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா வந்து உனக்கு நல்லதே நடக்காதுன்னு சொல்லிட்டு சொசைட்டியே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி டைமில் புத்திசம் ஜெயினிசம் வந்ததுனால எல்லாருமே வந்து புத்திசம் ஜெயினிசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆர்த்தோடாக்ஸ் வேதிக் ரிலீஜியன்ஸ் ப்ராக்டிசஸ்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருங்க, தெர் இஸ் ஒன் இட்டர்னல் காட், அந்த மாதிரி மெடிடேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4-fold பாத் அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால லைக் போர் பீப்புள் பெசன்ஸ்லாம் வந்து திஸ் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மில்லேனியம், ஆக்சுவலி மில்லேனியம்னா வந்து 1000 years வந்து ஒரு மில்லேனியம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மில்லேனியம் ஆஃப் காமன் எரானா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற எரா, லைக் 500-600 டைமில் வந்து நம்மளோட ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் சவுத் கண்ட்ரியில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து பக்தி மூவ்மெண்ட், டிவோஷன். பக்தி மூவ்மெண்ட்னா வந்து லைக் பக்தி பாட்டு பாடுறது, லைக் காடுக்காண்டி நிறைய லைக் அந்த ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப கனெக்ட் ஆகுறது, அதுதான் வந்து பக்தி மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பக்தி வந்து ஒரு ரிலீஜியஸ் கான்செப்ட் தான். அது என்னென்னா டிவோஷனலாக வந்து காடுக்கு, சுப்ரீம் காடுக்கு நம்ம வந்து சரண்டர் ஆகிறது தான் வந்து பக்தி. ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல வந்து பீப்புள் கிட்ட வந்து நிறைய லைக் பீப்புள் வெல்கம் பண்ணுறாங்க இந்த இதையும். அதுக்கப்புறம் அந்த பக்தி மூமெண்ட் வந்ததுமே ஜெயினிசம் புத்திசம் வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறாங்க, அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய வேதிக்கில் கொஞ்சம் வேதிக் ஃபீச்சர்ஸ் கூடமே வந்து பக்தி மூமெண்ட்டில் வந்து கலந்துடுது. ஆக்சுவலி பக்தி அதெல்லாம் வந்து பகவத்கீதாவிலே இருக்கும். பட் அந்த டைமில் கெயின் ஆகாதது வந்து பக்தி மூமெண்ட்டில் தான் வந்து அந்த பக்தி ஹிந்துயிசம் அதெல்லாம் வந்து அப்போ தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதிக் கூடமே பார்த்திங்கன்னா பக்தியில் வந்து கலந்துருச்சு கொஞ்சம். அண்ட் ஆதிசங்கரா அப்படின்ற ஒரு செயின்ட் வந்து ஹிந்துயிசமை வந்து டாக்டரின் ஆஃப் அத்வைதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது வந்து டாக்டரின் ஆஃப் அத்வைதா டு கவுண்டர் த ஹெட்டிரோடாக்ஸ் ரிலீஜன்ஸ் இட் ரிமைன்ட் அட் த இன்டெலெக்சுவல் லெவல். ஸோ ஹெட்டிரோடாக்ஸ் ரிலீஜன்னா என்ன, புத்திசம் ஜெயினிசம், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கே வந்து லைக் அது அப்போஸ் பண்ணுறது, அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஹிந்துயிசம் கூட ஒரு இன்டெலெக்சுவல் லெவலில் வந்து வச்சுருந்துருந்தார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இட் வாஸ் த கிரேட் சைவா, நயன்மார்ஸ், வைஷ்ணவ ஆழ்வார்ஸ், சிவாவை லைக் ப்ரைஸ் பண்ணுறவங்க வந்து நயன்மார்ஸ், அண்ட் விஷ்ணுவை வந்து ப்ரைஸ் பண்ணுறவங்க வந்து வைஷ்ணவாஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, நிறைய நயன்மார்ஸ் அண்ட் ஆழ்வார்ஸ் வந்து நிறைய அவங்கவுங்க காட்ஸ் பற்றி பாடுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுச்சு பக்தி மூமெண்ட்டில். அந்த மாதிரி பக்தி மூமெண்ட் வந்து டெவலப் ஆச்சு. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆக ஆக ரூலிங் கிங்ஸ் கூடமே பார்த்திங்கன்னா பக்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எந்த டைமில் ஆச்சுன்னா 7th and 10th centuryயில் வந்து இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது நார்த் இந்தியாவுக்குமே அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய தியாலஜியன்ஸ் லைக் ராமானுஜா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிலோசபிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் மூவ்மெண்ட் வந்து 11th centuryயில் வந்து எடுத்து நடத்துனாங்க. இது ஸோ நிறைய பீப்புளுக்கு வந்து இது இன்ஸ்பயர் ஆச்சு. 14th century போல் ஹோல் இந்தியாவே வந்து பக்தி மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆகி லைக் ஹிந்துயிசம் அப்படின்றது வந்து ஒன்று எமர்ஜ் ஆகிடுச்சு. புத்திசம் ஜெயினிசம் மோரார்லெஸ் வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். லைக் 100% இருந்த இடத்துல மேபி 10% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பக்தி மூவ்மெண்ட் இன் சவுத் இந்தியாவில் வந்து எப்படி பக்தி சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்மால், அப்புறம் வந்து ஸ்கேட்டர்ட் ட்ரைப்ஸ், அங்கங்கே ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸு இன்டூ பிக்கு ஆர்கனைஸ்ட் கிங்டமாக மாற்றுறதுக்கு வந்து
கிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன கிங்ஸ்க்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ரிலீஜன் வந்து எல்லாரையும் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டுட்டு வரும். இஃப் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாலோ சேம் ரிலீஜன், அது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே எல்லாரையும் கொண்டுட்டு வரும். எல்லா ஸ்கேட்டர்டையும் வந்து சேர்கிறதுக்கு வந்து ரிலீஜன் தேவைப்பட்டுச்சு. யாருக்குன்னா கிங்ஸுக்கு வந்து இந்த ஸ்மால் ஸ்கேட்டர்ட் ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் பிக் கிங்டமாக மாற்றுறதுக்கு ரிலீஜன் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஹோலி, கரெக்டு, கிங் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து காட் சோசன் சோல், ஸோ நான் உங்களை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜிட்டிமசி, உங்களுக்கு வந்து ஒரு ரைட் கிடைக்கிது, ரைட் டு பி த கிங் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சோலாஸ், பல்லவாஸ், ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிங்டம் வந்து அவங்களுக்கு கீழே இருந்துச்சு. அண்ட் ஜெயின்ஸும் புத்திசம் பீப்புள் வெரி லிமிட்டடாக இருந்தாங்க. இந்த லேட்டர் ஆன் வந்த கிங்ஸ் வந்து ஹிந்துயிசமை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பக்தி மூமெண்ட், அவங்க வந்து சிவா, விஷ்ணுவை வந்து தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிசமுக்கு பார்த்திங்கன்னா மர்ச்சன்ட்ஸ் தான் நிறைய வந்து டொனேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மர்ச்சன்ட் கிளாஸ் பீப்புள் தான் வந்து ரொம்ப டொனேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா பக்தி மூமெண்ட்டுக்கு வந்து லேண்ட் ஹோல்டிங் பீப்புள் தான் வந்து டொனேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேண்ட் ஹோல்டிங் பீப்புள் வந்து லைக் பக்தி மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால், கிங்கும் பக்தி மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நிறைய லேண்ட்ஸ் கிடைக்கும், டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, அவங்க நிறைய பேட்ரனேஜ் நிறைய டோனார், கிங் வந்து ரொம்ப டொனேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டெம்பிள்ஸ்க்கு, அந்த மாதிரிலாம். அதனால தான் பக்தி மூமெண்ட் வந்து வந்துச்சு. புத்திசம் அண்ட் ஜெயினிசம்க்கு கவுண்டராக தான் வந்து பக்தி மூமெண்ட் வந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கம்மின்ற மாதிரி, அண்ட் பக்தி மூமெண்ட் வந்து சிவா, விஷ்ணு தான் பெருசுன்ற மாதிரி வந்து சாங்ஸு, போயம்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் வந்து பாடிக்கிட்டு அந்த பக்தி மூமெண்ட்டை வந்து பில்ட் பண்ணாங்க. அண்ட் கான்ஃப்ளிக்ட் வித் புத்திசம் அண்ட் ஜெயினிசம், பக்தி லிட்ரேச்சர், புராணாஸ், ஹெஜியோகிராஃபிக்கல் டெக்ஸ்ட்னால் வந்து செயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, செயின்ஸ் பற்றி அவங்களோட டெக்ஸ்ட், அவங்களோட லைஃப் டெக்ஸ்ட் இல்லைன்னா அவங்களோட போயம்ஸ், அதுதான் ஹெஜியோகிராஃபிக்கல் டெக்ஸ்ட்ஸு. நிறைய ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ஸ் தமிழ்நாடுல அந்த டைமில் இருந்த ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ஸ் புத்திசம் ஜெயினிசம்க்கும் வந்து பக்தி மூமெண்ட்டுக்கும் என்னென்னலாம் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்துச்சோ அதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. தேவாரம், நயன்மார்ஸ், ஸோ சிவாவை கும்பிடுறவங்க வந்து தேவாரம் அப்படின்ட்டு வந்து ஹிம்ஸ், போயம்ஸு, சாங்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்பர் வந்து அப்பர் திருநாவுக்கரசர், சம்பந்தர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், இவர் தான் பார்த்திங்கன்னா 12 சைவ திருமுறைஸில் வந்து 7 வந்து அவங்க எழுதியிருக்கிறது தான். அண்ட் 8th திருமுறை வந்து மாணிக்கவாசகர் எழுதின ஹிம்ஸ், போயம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புத்திசம் ஜெயினிசமை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய புராணம் எழுதினது வந்து சேக்கிலர். இவர் பார்த்திங்கன்னா 63 நயன்மார்ஸோட ஸ்டோரிஸு வந்து எழுதியிருக்காரு. இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் பக்தி மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஆல் தீஸ் பெரிய புராணம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருமுறைஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் சோர்ஸாக இருக்குது பக்தி மூமெண்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு. ஸோ ஹிம்ஸ், வைஷ்ணவைட் செயின்ஸ், ஆழ்வார்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பக்தி போயம்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே பீப்புள் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் தமிழ் லிட்ரஸி ட்ரெடிஷன். இதுலேயே நமக்கு தெரியுது பக்தி மூமெண்ட் வந்து இன்னும் எவ்வளோ சர்வைவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்லி கான்ஃப்ளிக்ட்ஸ், பல்லவா பீரியடில் தான் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்குது. சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசமுக்கும் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் இந்த டைமில் தான் வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், மகேந்திரவர்ம பல்லவா 1 இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெயினாக தான் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினாக இருந்தப்போ, ஜெயினிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ மற்ற ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேங்களா? பர்சிக்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயின் இன் இஸ் ஏர்லி லைஃப், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெயினாக தான் இருந்திருக்காரு. அப்போ அவர் பேர் வந்து தர்மசேனா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சைவிசமாக மாற்றிட்டார். ஓகேங்களா? அவங்க சிஸ்டர் தான் அவங்கள மாற்றிருப்பாங்க. அவங்கள வந்து மகேந்திரவர்மா வந்து ஜெயினுக்கு வந்து திரும்பவும் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பர்சிக்யூட் பண்ணுவார், ரொம்ப சஃபர் பண்ண வைப்பார். பட் அவர் வந்து லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா, அப்பரே பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் 1 வந்து சைவிசமாக மாற்றிடுவார். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பார் மதுரையில். அவருக்கு வந்து ரொம்ப வைரல் ஃபீவர் சம்திங் லைக் தட், ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகுது. அப்போ வந்து அவர் வந்து ஜெயின் தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயின்ஸ் இருந்தாங்க அவங்களோட கோர்ட்டில். அவங்க எதோ பண்ணி பார்க்குறாங்க, அவர் க்யூரே பண்ண முடியல. அவங்களோட கூன் பாண்டியனோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து சைவிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அங்கே இந்த ஷைவேட் பீப்புளை வந்து கூப்பிடுறாங்க. அதில் வந்து சம்பந்தர் வராரு. அவர் பார்த்திங்கன்னா சாக்ரெட் விபூதி மாதிரி வச்சு லைக் டிவோஷனல் சாங்ஸ்லாம் பாடி கூன் பாண்டியன் வந்து லைக் க்யூர் பண்ணிடுறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ்க்கும் சம்பந்தருக்கும் வந்து நிறைய போட்டி வரும், தியாலஜிக்கல் டிபேட் வரும். ரொம்ப லைக் அவங்களோட இதிலே வந்து ரொம்ப டிபேட் பண்ணுவாங்க. பட் சம்பந்தர் தான் வந்து ஜெயிப்பாங்க. மற்ற இருந்தவங்களெல்லாம் இம்பால்டு லைக் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, லைக் கில் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. அண்டு ஷைவேட் லைக் தியரிஸ் லைக் புக்ஸில் என்ன இருக்குன்னா, அவர் பார்த்திங்கன்னா கூன் பாண்டியன்ன்றவர் வந்து ஒரு ஜெயின் வில்லேஜ் சமந்தம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கு. அந்த வில்லேஜே பார்த்திங்கன்னா மேசக்கர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் அக்கௌண்ட்ஸில் எழுதியிருக்கு. அண்ட் ஃபிலாசபிக்கல் ட்ரீட்டீஸ், ஷைவாவோட ஃபிலாசபிக்கல் ட்ரீட்டீஸ் சித்தாந்தா டெக்ஸ்ட்டில் கூடமே புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ஃபிலாசபிஸ்க்கு நிறைய டிஸ்பியூட்டேஷன்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. லைக் ரொம்ப அகெயின்ஸ்டாக சேலஞ்சிங்காக எழுதியிருக்காங்க. அண்ட் சில சைவ சித்தாந்தாஸ், சிவஞான சித்தியர், அது பார்த்திங்கன்னா செப்பரேட் செக்ஷனே இருக்குது, பாராப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. பாராப்பாக்கம் அப்புறம் வந்து சூப்பாக்கம். பாராப்பாக்கம்னா அதர் சைடு, சூப்பாக்கம்னா மை சைடு சம்திங் அந்த மாதிரி. ஸோ அது செப்பரேட் செக்ஷனே இருக்குது இந்த ஜெயின்ஸ் பற்றி அண்ட் புத்திசம் பற்றி எல்லாமே சேலஞ்சிங்காக. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் தியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் ராங், ரெஃப்யூட், ப்ரூவ் ராங் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் இருக்குது. ஸோ பக்தி லிட்ரேச்சர் அண்ட் ஹஜியோகிராஃபி, செயின்ஸ் எழுதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெட்டிரோடாக்ஸி, எப்படி இந்த ஹெட்டிரோடாக்ஸ் ரிலீஜன் ஜெயினிசம் அண்ட் புத்திசமை டிஃபீட் பண்ணாங்க அது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பெரிய ஃபிலாசபிக்கல் டிபேட்ஸில் வந்து ஜெயின்ஸ் அண்ட் புத்திசம் பீப்புள் ஃபாலோ லைக் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பக்தி மூமெண்ட் அண்ட் ராயல் பேட்ரோனேஜ் அப்படின்னா கிங்கோட நிறைய சப்போர்ட் வந்து பக்தி மூமெண்ட் கிடைச்சதுமே அப்படியே வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து ஃபால் ஆகுது. 11th centuryக்குள்ளே வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது பாப்புலேஷன். அண்ட் புத்திசம்தோ தமிழ் கண்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. எல்லாருமே வந்து வெளியில் போயிடுறாங்க. ஜெயினிசம் கம்யூனிட்டிஸ் இப்போ வரைக்குமே அங்கங்கே சில பேர் மட்டும் ஜெயினிசம் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அண்ட் டெம்பிள்ஸ், அவங்களோட டெம்பிள் ஸ்ட்ரைன்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த டெஸ்ட்ராய் பண்ண பார்ட்ஸ் கூடமே இப்போ வரைக்குமே வந்து அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஹெட்டிரோடாக்ஸ்க்கு வந்து லைக் பிரச்சனை அப்படி இருந்தாலுமே கூட சிலது வந்து ஹெட்டிரோடாக்ஸ் கிட்டேருந்து ஆர்த்தடாக்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஐடியா ஆஃப் ரினன்சியேஷன், லைக் வேர்ல்ட்லி லைஃப்லாம் வந்து இல்லாமல் லைக் மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் வந்து டிவோஷன் ஸ்பிரிச்சுவலிட்டிக்காண்டி லைக் வாழ்கிற ஐடியா தான் ஐடியா ஆஃப் ரினன்சியேஷன். அது வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கிட்டேருந்து தான் அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் simplicity and life negation of heterodox sects, Bhakti movement celebrated life with festivals and rituals. லைக் இவங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வாழணும் அப்படின்ட்டு ஹெட்டிரோடாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பக்தி மூமெண்ட்டில் வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்லாம் கூடமே நிறைய இல்லாமல் ஓரளவுக்கு வந்து அவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிடணும், கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஷைவா அண்ட் வைஷ்ணவஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபேட்டலிஸ்டிக் லைக் எல்லாமே ப்ரீடிட்டர்மைண்டு, எல்லாமே இப்போ நம்ம என்னென்ன நம்ம லைஃபே வந்து முன்னாடியே வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டு வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே விஷ்ணு அண்ட் சிவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவோஷனால் நம்மளோட ஃபேட்டே வந்து மாற்றலாம். நம்ம வந்து ஒரு காடுக்கு ரொம்ப வந்து டிவோட்டியாக இருக்கும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்னா எவ்வளோ கேவலமான ஃபேட்டையும் வந்து மாற்றலான்றது வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி மூமெண்ட் டு நார்த் இந்தியாவுக்கு எப்படி வந்து பக்தி மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, பக்தி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து பீக்கு ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸு லைக் இந்த ரொம்ப இந்த செயின்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து பக்தி மூமெண்ட்டை வந்து நார்த் இந்தியாவுக்கு கொண்டுட்டு போனாங்க. லைக் ஃபார்மல் தியரிஸ் அண்ட் சாங்ஸ் அதை வச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து பிரெயின் ஆஃப் த பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா 11th செஞ்சுரியில் வாழ்ந்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்வர் சைண்ட் வைஷ்ணவைட் ஃபாலோ பண்ணுறவர். இவர் வந்து பக்தி மூமெண்ட்டை வந்து வேதாஸை வச்சு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை வந்து ராமானந்தா அப்படின்றவர் வந்து அவர் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து லைக் வாரணாசி வரைக்கும் போயிட்டு பக்தி மூமெண்ட்டை வந்து ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சான்ஸ்கிரிட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யாருன்னா ராமானந்தா ஓகேங்களா, ராமானந்தா அப்படின்றவர். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ராமானுஜர் பார்த்திங்கன்னா ஆதிசங்கரா ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், ராமானுஜர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். ராமானுஜர் என்ன சொல்கிற, ஆதிசங்கரா வந்து அப்சல்யூட் மோனோயிசம் அப்படின்னு சொல்வார். அப்சல்யூட் மோனோயிசம் இது வந்து ஆதிசங்கரா சொல்வார். இவர் தான் இந்த ஹிந்துயிசம்கே வந்து இது பண்ணது. ராமானுஜர் என்ன சொல்வார்னா குவாலிஃபைடு மோனோயிசம் ஓகேங்களா. இது என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ராமானுஜர் என்ன சொல்வார்னா காடில் ஒரு பார்ட்டாக போயிடுவாங்க அவங்க. இவர் என்ன சொல்வார்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, காடில் போய் சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் நோல் இது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் காட், இங்கே வந்து அப்படியே காட்லேயே ஒருத்தவங்களா மாறிடுறது. ஸோ இது இல்லை, திஸ் இஸ் நாட் ஐ ஆம் காட் அப்படின்னு இவர் சொல்லுவார். இவர் என்ன சொல்வார்னா லைக் அவரோட வாழ்கிறது, காட் கூட வாழ்கிறது ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் குவாலிஃபைட் மோனிசம். இது வந்து அப்சல்யூட் மோனிசம். இதுதான் இங்கே குவாலிஃபைடு சங்கராஸ் எம்பசஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆன் அப்சல்யூட் மோனிசம் ஆர் ஒன்னஸ் ஆஃப் சுப்ரீம் ஆஃப் த சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பக்தி மூமெண்ட் வந்து தமிழ் கண்ட்ரியில் 7th செஞ்சுரியிலே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அது வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து போய் சேர்ந்தது வந்து மேபி அரௌண்ட் 15th செஞ்சுரி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நார்த் இந்தியா பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஸோ கேஸ்ட் ரிடன் கம்யூனிட்டி. லைக் கேஸ்ட் தான், லைக் உனக்கு டேலண்ட் இருக்கா அதை வச்சுலாம் இல்லை, நீ எந்த கேஸ்ட்டு அதை வச்சு தான் வந்து அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பாலித்திசம், நிறைய காட்ஸை வர்ஷிப் பண்ணுறது, ஐடலேட்ரி, நிறைய காடோட ஸ்டாச்சூஸ் வச்சு லைக் வர்ஷிப் பண்ணுறது. ஸோ இந்த ரிலீஜியஸ் மைண்டட் செயின்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரைட்ஸ் செரிமனிஸ் எல்லாமே இந்த மாதிரி அன்வான்ட் ஃபார்மலிசம் சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாப்புலர் மோனோதிஸ்டிக் மூமெண்ட் வந்து நடக்கும். மோனோதிஸ்டிக்னா ஒரு காட் தான் இருக்குது, அவங்க ஹிந்துயிசமும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, முஸ்லீமும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு காட் தான் இருக்குது, நான் வந்து எதுவுமே நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி. ஸோ அலாங் வித் வைஷ்ணவ பக்தி மூமெண்ட் இந்த மோனோதிசம் மூமெண்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, லான்ச் பண்ணாங்க. இந்த மோனோதிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஒன்லி ஒன் காட் அப்படின்றவங்க, இவங்க வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டாமினன்ட் ரிலீஜன்ஸ் ஆஃப் தட் டைம், ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம் ரெண்டுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து லைக் இண்டிபெண்ட் ஓகேங்களா. அவங்க பார்த்திங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் எலிமெண்ட், ரெண்டு ரிலீஜனில் இருக்கிற ஆர்த்தோடாக்ஸ் எலிமெண்ட்ஸையும் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் வருது ஓகேங்களா. பக்தி மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இஸ்லாமே வந்து இந்தியாவுக்கு வருது. அது பார்த்திங்கன்னா நிறைய வேதிக் ப்ரீஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸ்க்கு வந்து சேலஞ்ச் ஆகுது. ஏன்னா இஸ்லாமில் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி, குரானில் வந்து எவ்ரிபடி ஆர் ஈக்குவல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து லார்ஜ் செக்ஷன் ஆஃப் அந்த பக்தி மூமெண்ட்டில் இருந்த ஹிந்து பாப்புலேஷனை வந்து இஸ்லாம் வந்து ஆக்குபை பண்ணிடுது. ஸோ நிறைய பேர் வந்து இஸ்லாமுக்கு வந்து அவங்களாவே மாறிடுறாங்க. அது வந்து நிறைய இந்த வேதிக் ஸ்காலர்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட்க்கு வந்து பிடிக்கல. அண்ட் ஒரு நியூ பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. லைக் நான் கன்ஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், ஆன்டி கேஸ்ட், ஆன்டி வேதிக், ஆன்டி புராணிக் ட்ரெடிஷன், அதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி மோனோதிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ், ஹிந்து ரெஸ்பான்ஸ் டு முஸ்லீம் பொலிட்டிக்கல் பவர் வாஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மோனோதிஸ்ட் பீப்புள் வருவாங்க, லைக் சின்க்ரிட்டிக் செக்ட்ஸ், லைக் ஹிந்துயிசம்லேயும் முஸ்லீம் லைக் இஸ்லாம்லேயும் இருக்கிற குட் பாசிட்டிவ் எடுத்து ஒரு புது செக்ட் ஃபாலோ பண்ணுறது தான் சின்க்ரிட்டிக் செக்ட்ஸு. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுவாங்க. அப்படி மேஜர் போயிட்ஸ்லாம் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் கபீர், குரு நானக், ரவிதாஸ் எல்லாமே. இம்பேக்ட் ஆஃப் சுஃபிசம் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பக்தி மூமெண்ட்ன்றது வந்து ஹிந்துயிசமில் வந்து எமர்ஜ் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி சுஃபிசம் வந்து இட் இஸ் அ பக்தி மூமெண்ட் இன் இஸ்லாம் ஓகேங்களா. சுஃபிசம்ன்றது சுஃபி, வாலி, தார்வேஷ், ஃபக்கீர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா முஸ்லீம் செயின்ஸை வந்து ஓட டேர்ம்ஸ் ஓகேங்களா. இவங்க பார்த்திங்கன்னா ரினன்சியேஷன், செல்ஃப் டினையல், இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணணும் எல்லா பீப்புள்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. 12th செஞ்சுரியில் சுஃபிசம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆகிடுச்சு. அண்ட் எல்லா இஸ்லாமிக் சோஷியல் லைஃப்லேயும் வந்து அவங்க வந்து பார்ட்டாக இருந்தாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டிக்கே வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு. சுஃபிசம்ன்றது பார்த்திங்கன்னா இன்வர்ட் ஆர் எஸ்டாரிக், லைக் இன்னர் ஃபீலிங் குறிக்கிறது. அதுவே பார்த்திங்கன்னா
அவுட்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணுறது 5 times a day ப்ரே பண்ணுறது, பில்கிரிமேஜ் போகிறது மக்கா மதீனா, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கத் ஐ திங்க் சேரிட்டி கொடுக்குறது, லைக் 2% ஆஃப் த ஏர்னிங்ஸ் வந்து சேரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா நார்மலாக, அதுதான் எக்ஸார்டிக் ஓகேங்களா வெளியில். அண்ட் சூஃபிசம் பார்த்திங்கன்னா மெயின்லி இது ஃபோக்கஸ்ட் இன்வேர்டு. எப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அல்லாவை பார்ப்போம் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணுறப்போவே வந்து வி ஷுட் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் அது ப்ரேயரப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து சும்மா ப்ரே பண்ணணுன்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே வந்து ஹிடன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், காடுக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் மிஸ்டிக்கல் டைமென்ஷன்ஸ்னால் வந்து லைக் யூனோ பக்தி மூமெண்ட்டில் வந்து போயம்ஸாக பாடுறது, அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது. லைக் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காட் பார்ப்போம்னு இல்லை, இப்போவே நம்ம வந்து எல்லாமே டிவோட்டியாக ஃபீல் பண்ணால் காட் வந்து நம்மக்குள்ளே இருப்பார், நம்ம முன்னாடி வந்து இருப்பார். அந்த மாதிரி வந்து மிஸ்டிக்கல் டைமென்ஷன் வந்து இஸ்லாமுக்கு கொடுத்தது வந்து சூஃபிசம் தான். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா டிரான்செண்டிங் ரிலீஜன் அண்ட் கம்யூனிட்டி. லைக் எப்படின்னா சூஃபிசம் செயின்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு அவங்க வந்து எதுவுமே லைக் டிவிஷன்ஸ் பார்க்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா காட் தான் எல்லாரையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாருமே ஈக்குவல். இந்த ஒரு சென்டென்ஸ் லைக் இந்த ஒரு பிரின்சிபல் வந்து நிறைய காமன் ஹிந்து பீப்புள்ஸை கூடமே முஸ்லீம்ஸாக மாற்றுச்சு அந்த டைமில். ஹியூமனிட்டியை வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. சூஃபி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்டர்ஸ் வந்து அவங்க வந்து பீப்புள் சர்வ் பண்ணுறதுக்காண்டியே ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு காந்தாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ட் கிச்சன்ஸு அது எல்லாமே வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க. பூர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும். லைக் ரிலீஜியன் வந்து லைக் அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தாங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா யூனிவர்சல் லைக் கேத்தோலிக் அப்படின்றது வந்து கேத்தோலிக் சர்ச் அந்த மாதிரி கிடையாது. கேத்தோலிசிட்டி அப்படின்னா பார்த்திங்கன்னா யூனிவர்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராட் மைண்டட் பீப்புளை தான் கேத்தோலிசிட்டி சொல்லுவாங்க. அவங்க வந்து ப்ராட் மைண்டடாக இருந்தாங்க, எல்லா பீப்புளோட கஷ்டமும் வந்து கேட்பாங்க, கத்த மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப லவ் காட்டுவாங்க, அதுதான். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா they were very famous, ரொம்ப அன்பாக இருப்பாங்க சூஃபி செயின்ஸ் எல்லாருமே. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா காட் they believe that God is மாஷுக் அப்படின்னா பில்லவ்ட் அண்ட் சூஃபீஸ் ஆர் ஆஷிக்ஸ் லவர்ஸ். சூஃபீஸ் வந்து லவர்ஸ் அண்ட் காட் வந்து பில்லவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சூஃபிசம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைஸ்ட் இன்ட்டு வேரியஸ் சில்சிலாஸ் லைக் ஸ்கூல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஓகேங்களா. த மோஸ்ட் பாப்புலர் சூஃபி ஆர்டர்ஸ் வந்து சிஸ்தீஸ், ஷுஹ்ராவாடிஸ், காதிர் ரியாஸ் அண்ட் நக்ஷ் பந்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சூஃபீஸ் பார்த்திங்கன்னா அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளோட லைஃப்பில் வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்தாங்க. அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் பிளிஸ் அண்ட் அதுதான் அவங்களோட அல்டிமேட் எய்ம். ரொம்ப லைக் ஆர்த்தோடாக்ஸு லைக் முஸ்லீம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஷியா முஸ்லீம்ஸ் சுன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் வந்து நிறைய ஃபைட்டிங்ஸ்லாம் வரும். அது எல்லாமே இவங்க போயிட்டு தடுப்பாங்க, லைக் நாட் டு ஃபைட் அந்த மாதிரி. அண்ட் அவங்க வந்து பொலிட்டிக்கல் பவர் அந்த டைமில் இருந்துச்சு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு வந்து ரொம்ப லைக் எக்ஸாம்பிள்ஸ் காட்டிகிட்டே இருப்பாங்க. பீஸ் அண்ட் ஹார்மோனிக்காண்டி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ எவ்வளோதான் ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ஸ் இருந்தாலுமே கூட லைக் அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஃபிசம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட்னா என்னென்னா, பக்தி அப்படின்னா என்னென்னா ப்ரீச் பண்ணுறது, கடவுள்கிட்ட வந்து லைக் கும்பிடுறது, ஸ்பிரிச்சுவலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. மோனோத்திசம், ஒரே காட் தான் இருக்காங்க அந்த மாதிரி. சைவிசம் பீப்புள் சிவாவை மட்டும் கும்பிடுவாங்க, வைஷ்ணவிசம் பீப்புள் வந்து விஷ்ணுவை மட்டும்தான் கும்பிடுவாங்க, லைக் பாலித்திசம் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், அந்த லைஃப் அண்ட் டெத்தில் இருந்து அவங்களுக்கு மோக்ஷா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காடுக்கு வந்து லைக் ப்ரே பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. செல்ஃப் சரண்டர் பண்ணணும் காட்கிட்ட, உனக்கு வந்து ஒரு கிரேஸ் கிடைக்கணும்னா வந்து நீயே வந்து காட்கிட்ட சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. குருஸ் பார்த்திங்கன்னா கைட்ஸாக இருப்பாங்க, டீச்சர்ஸாகவும் இருப்பாங்க. ப்ரிசெப்டர்ஸ்னால் டீச்சர்ஸ், ஓகே. குரு கைடாகவும் இருப்பாங்க, ப்ரிசெப்டர்ஸாகவும் இருப்பாங்க. அண்ட்
அவங்க வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை வந்து அட்வொகேட் பண்ணாங்க. அவங்க ஐடல் வர்ஷிப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஐடல் வர்ஷிப் இஸ் நாட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்போவுமே ஹிம்ஸ், டீப் டிவோஷன் லைக் சாங்ஸ் பாடுறது, போயம்ஸ் எழுதுறது, அதை பாடுறது, அதுதான் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து பக்தி எல்லாருக்கிட்டையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் லிவிங் பீயிங்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து காடோட சில்ட்ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பில்கிரிமேஜ், ஃபாஸ்ட்டு, லைக் காஷிக்கு போனால் தான் மோட்சம் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபாஸ்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கண்டெம் பண்ணாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ரிச்சுவல்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா காமன் பீப்புள் எந்த லாங்குவேஜில் பேசுவாங்களோ அந்த லாங்குவேஜ்லேயே வந்து பாட ஆரம்பித்தாங்க. அந்த லாங்குவேஜில் தான் போயம்ஸும் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பேசிக் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட், சூஃபிசம் எல்லாமே. நம்ம நாளைக்குலேருந்து ப்ரொப்போனன்ட்ஸ் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு கிளாஸில். தேங்க்யூ.